அறிவு பெருக்கம். அறிவு பெருக்கங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் படி நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி அறிவு பெருக்கம் எப்போ வந்துச்சுன்னா, எப்போ முதல்ல ஆதாம் பழம் சாப்பிட்டாரோ அப்போதான் என்ன வந்துச்சு? அறிவு பெருகுச்சு. ஆமா தானே? பழம் சாப்பிட்ட உடனே வேதம் சொல்லுது, தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து அவர்கள் என்ன செய்தார்களாம்? அத்தி இலையினாலே ஒரு ஆடையை தைத்து போட்டுக் கொண்டார்கள். அப்படித்தானே இருக்கு. அப்போ பழம் சாப்பிட்ட உடனே தான் அவனுக்கு என்ன வருது? தான் நிர்வாணி என்கிற ஒரு அறிவு வருது, ஒரு ட்ரெஸ் போடணுங்கிற அறிவு வருது. இப்போ பழம் சாப்பிட்டது நல்லதா கெட்டதா? பழம் சாப்பிட்டதால அவனுக்கு என்ன வந்துச்சு? வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. இப்போ பழம் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ கேட்டால் நல்லது மாதிரி தெரியுது அப்படிங்கிறீங்களா? அது வரைக்கும் மனுஷனுக்கு இருந்ததான தேவனுடைய ஞானம் போய்விட்டது, தேவ அறிவு போய்விட்டது, மனுஷ அறிவு, ஒரு குறைவான அறிவு வெளிப்பட்டது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ரெண்டு இருக்கு. அதுல ஒன்று, அத்தி இலையினாலே ஒரு ஆடை தைத்து போட்டான். அந்த ட்ரெஸ் எவ்வளோ நாளைக்கு வரும்? அந்த ட்ரெஸ் எவ்வளோ நாளைக்கு வரும்? ஒரே நாளைக்கு தான் வரும். சாயங்காலம் என்ன ஆயிரும் அது? ஆமாம், சருகா மாறிடும், காஞ்சி போயிடும். இதுதான் இன்னை வரைக்கும் மனுஷ அறிவு, குறைவான அறிவு. திருப்பி மறுநாள் வேற ட்ரெஸ் தைக்கணும். இப்போ நாம அப்படிதான் இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் வாங்குற அன்னைக்கு மட்டும்தான் அது புது ட்ரெஸ். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் மேலே இருக்கிற கிரேசி போயிடும். செல்ஃபோன் வாங்குறோம் நம்ம பையன், இது இல்லாட்டி இதை மாதிரி பெஸ்ட் ஃபோன் ஒன்று கிடையவே கிடையாது, எனக்கு அதுதான் வேணுங்கிறான். வாங்கி முடிச்சு 6 மாதம் கழிச்சு அவனே சொல்கிறான் இது அவுட் டேட்டடுங்கிறான். மனுஷ கண்டுபிடிப்பில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எந்த கண்டுபிடிப்புலையும் கிடையாது. நான் சொல்ற ட்ரெஸ், செல்போன் கிடையாது. அது காரா இருக்கட்டும், விண்வெளி ஆராய்ச்சியா இருக்கட்டும், எதுலையுமே தி பெஸ்ட் இதான் லாஸ்ட் அப்படின்னு மனுஷன்கிட்ட ஒன்று கிடையாது. அவனே திருப்பி அதை விட பெஸ்ட் ஒன்று கண்டுபிடிப்பான். ஏன்னா அதுதான் அவன் அறிவு, குறைவான அறிவு, நிறைவானது இல்லை. இன்னை வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா தேவன் 6 நாளில் இந்த பூமியை படைத்தார். ஒரே நாள்ல தான் மனுஷனை படைச்சார், 6ஆம் நாள்ல. ஆனா இன்னைய வரைக்கும் அவர் படைச்ச இந்த படைப்பு தான் தி பெஸ்ட். இதுக்கு மாற்று ஒன்று கிடையவே கிடையாது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஆண்டவர் உண்டாக்குனது, நம்ம சரீரம் முழுக்க. இதுல எதையாவது கொஞ்சம் மாத்தி வச்சா நல்லா இருக்குமா? மாத்தி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹேண்டிகேப்டு. உடனே அது ஏதோ இயற்கைக்கு மாறா இருக்குங்கிறான் இல்லையா? அப்படித்தானே இருக்கு. நமக்கு ஆண்டவர் எப்படி படைச்சு வச்சிருக்காரு அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அப்ப தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிற இந்த மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட். இதை விட சிறந்தது ஒண்ணுமே இல்லை. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம பாடி இருக்குது, இது கர்த்தர் உண்டாக்கின அற்புதமான மிஷின். முதல்ல ஆதாம படைக்கும் போது பழத்தை சாப்பிட சொன்னாரு. ஆமா தானே? வெறும் பழத்தை சாப்பிடுனாரு. பாவம் செஞ்ச பிறகு சொன்னாரு நிலத்தின் பயிர் வகையை சாப்பிடலான்னாரு. நோவா காலத்துக்கு அப்புறம் சொல்றாரு சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுன்ட்டாரு, நான் வெஜிடேரியன்லாம். இயேசு காலத்துக்கு அப்புறம் சொன்னாரு என்ன வேணாலும் சாப்பிடுன்ட்டாரு. ஒரே பாடி தான், ஒரே மெக்கானிசம் தான். ஆனா எத்தனை ஃபியூயல்ல ஓடுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வெறும் ஃப்ரூட்ஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸு, அத்தனையும் நிலத்தின் பயிர் வகைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன்ல ஓடுச்சு. இப்போ எதுல ஓடுதுன்னு இதுக்கே தெரியல. எல்லாத்தையும் போடுறோம். அதுவும் இருக்கிறதே மோசமானது எப்போ வரும்னா அடுத்த மாதம் ஒன்று வரும். சிலர்லாம் அந்த கேரல் ரவுண்ட்ஸ்னு ஒன்று போவாங்க. அந்த கேரல் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒவ்வொரு வீட்டில் ஒன்று குடிப்பாங்க. ஒரு வீட்டில் டீ, ஒரு வீட்டில் காப்பி, ஒரு வீட்டில் கொக்கோ கோலா, அப்புறம் ஒரு வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு டின்னரு, எல்லாம் சாப்பிடுவாங்க. மொத்தத்தையும் இது தாங்குது பாருங்க. எவ்வளவு அற்புதமான படைப்பு பாருங்க. இது எதை போட்ட ஒரு லிமிட்டுக்கு மேல முடியாட்டி தான் அது வெளியே தள்ளி விட்டுறது. இதுக்கு மேல நல்ல முடியல பாங்குது இல்ல. எவ்வளவு அருமையான படைப்பு. நீங்க டீசல் கார்ல பெட்ரோல் போடுங்க, 2 நிமிஷத்துக்கு மேல ஓடாது. பெட்ரோல் கார்ல டீசல் போடுங்க, 2 நிமிஷத்துக்கு மேல ஓடாது, மிஷின் நின்றோம். ஆனா இதுல எதை வேணாலும் போடுங்க, அதுவான்னு ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கு, இன்ன வரைக்கும் ஓடுது. சிலருக்குலாம் அது எப்படி ஓடுதுன்னு அவனுக்கே சந்தேகமா இருக்கு. அந்த மாதிரி ஓடுது. என்ன ஒரு டிசைன் பாருங்க. 6000 வருஷம் பழசு, ஆனா இன்ன வரைக்கும் அப்டேட்டட் வெர்ஷன். இன்ன வரைக்கும் டாக்டர் சலை இதோட முழுசையும் கண்டே பிடிக்க முடியல பாருங்க. அதுதான் கர்த்தர் மனுஷனை விசேஷமாய் உண்டாக்கினார். எவ்வளவு விசேஷனா எனக்கு இதுதான். இன்னைக்கு கொக்கோ கோலா கெமிக்கல், அது என்னமோ அது குடிக்க கூடாது, அதுல ஹை சுகர் என்னென்னமோ சொல்றான். அதுக்கு இந்த பாடி ஓடுது பாருங்க. நியாயமா என்ன இருக்கணும், குடிச்ச உடனே ஸ்டக் ஆகி தொண்டை காலியா இருக்கணும்ல, ஒன்னும் ஆகாது. ஏதோ ஒன்று கொஞ்சம் மக்கார் பண்ணி காட்டுமே ஒழிய மற்றபடி ஓடிடும், மிஷின் ஓடிடும். ரெடி பண்ணிக்கலாம், ஓவர் ஆயிலிங் பண்ணி பக்காவா ரெடி பண்ணிக்கலாம். நல்ல மிஷின், அருமையான மிஷின், அப்டேட்டட் வெர்ஷன் படைக்கும் போதே. அப்ப தேவன் ஒரு நாளில் படைத்த இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட். மனுஷன் பாருங்க 6000 வருஷமா படைச்சுக்கிட்டே இருக்கான், இன்னும் தி பெஸ்ட்னு ஒன்று அவனால என்ன செய்ய முடியல, படைக்கவே முடியல. இதான் மனுஷ அறிவு.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு அறிவு பெருகி போகும். இதுதான் அறிவு பெருக்கத்தின் காலம். அறிவு பெருக்கத்தின் காலங்கிறது என்ன ஒரு உதாரணம், சின்ன பிள்ளைங்களை எடுத்து பாருங்க. 1.5 வயசு பிள்ளையெல்லாம் பாருங்க, செல்போனை கையில் கொடுத்தா காதில் வைக்குது, கையில் ரிமோட்டை கொடுத்தா டிவிக்கு நேராக பிடிக்குது. அதுக்கு தெரியுது எது ரிமோட்டு எது செல்போனுன்னு. இப்போ இருக்க பிள்ளை ஏதாவது ஏமாற்ற முடியுதா? ஒன்றும் முடியாது. அவ்வளோ நாலேஜ் சின்ன பிள்ளைகளுக்கு. நம்மளும் இப்போ எந்த ரேஞ்சுக்கு போயிட்டோம் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க 6 வயசுல தான் ஆனாவே எழுத சொல்லி தருவாங்கன்னு. அது வயசானவங்க சொல்லுவாங்க. இப்போ வயிற்றுல இருக்கும் போதே சீட் வாங்கிடுறான் ஸ்கூல்ல. அதுவும் இந்தியா வந்து ஒரு படி மேலே போய் 3வது படிக்கிறவனுக்கே பப்ளிக் எக்ஸாம். இப்போ 3rd படிக்கிறவங்க பப்ளிக் எக்ஸாம். இன்னும் ஒரு 2-3 வருஷம் போச்சுன்னா கன்சீவ் ஆனவனா அம்மாவுக்கு பப்ளிக். அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அப்பா அம்மா பப்ளிக் எழுதுனா தான் குழந்தைய பிறக்கணுன்ற முடிவுக்கு அவன் வந்துருவான். ஏன்னா அறிவு பெருக்கத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டோம். இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கிறோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம எங்க ஜெனரேஷன்லாம் இந்த 1 ரூபா காயின் போட்டு பேசுகிற ஃபோன் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி விடுவோம், அப்படி வரும். அப்போ வந்து போலீஸ்க்கு வந்து நம்பர் 100 இந்தியாவில். இப்போவும் அதான் நினைக்கிறேன். அந்த 100 0வை சுற்றி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபோனில், அது இந்த லாஸ்ட்டுக்கு போய் இந்த லாஸ்ட்டுக்கு வரும். அது ஒரு சவுண்டோட வரும், கர 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 கரன்னு வரும். அது வரத்துக்குள்ளே திருட வீட்டுக்கே போயிடுவான். அவ்வளோ ஸ்லோவாக வந்து சேரும் செல்ஃபோன். இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குன்னா, அப்படி நம்பரை தட்டின உடனே யூஎஸ்ல நடக்கிறத லைவாக பார்க்குறோம். இதுதான் அறிவு பெருக்கத்தினுடைய உச்சம். இந்த ஸ்பீட், அதான் நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம், 200 Mbps ஸ்பீடெல்லாம் போயிருச்சாமா. ஒரு காலத்தில் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி விட்டோம்னா 256 kbps இருக்கும், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டு நம்ம போய் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வந்துடலாம். அது சுற்றிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும் வட்ட வட்டமாக. இப்போ எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 200 Mbps ஸ்பீடுக்கெல்லாம் போயிருச்சாமா. அப்படி போட்ட உடனே கால் கிடைக்குது இமிடியேட்டா, ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அப்படிங்கிறான். சில கம்பெனிஸ்லாம் 200 Mbpsலாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. 1000 Mbpsலாம் கொடுக்க போறாங்களாமா உங்க ஊர்ல மஸ்கட்லயே. அந்த அளவுக்கு ஸ்பீடு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல கண்டுபிடிப்பான். அப்போ இந்த அளவுக்கு நாம டெக்னாலஜில எங்க போயிட்டோம், வளர்ந்துட்டோம். அதான் அறிவு பெருக்கம். இந்த மாதிரி அறிவு பெருக்கத்தோட உச்சம் எந்த காலத்திலுமே இருந்ததில்லை. அப்போ இந்த காலத்தில் சில முத்திரைகள் உடைக்கப்பட்ட அறிவு பெருக்கத்தை குறித்து வேதம் சொல்லுது பைபிள்ல கடைசி காலத்துல. எதுக்காக இதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்னா, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பைபிளுங்கிறது ஒரு ரிலீஜியஸ் புக்கு, அது ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு, அது ஏதோ கதைகள் இருக்குது, அதை எதுக்கு படிக்கணும், அந்த கதைகள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, நோவா கதை தெரியும், தாவீது கோலியாத்தை வீழ்த்தின கதை தெரியும், இதை திருப்பி எதுக்கு படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பைபிளுங்கிறது வெறும் ஹிஸ்ட்ரி மாத்திரம் இல்லை, இதுல அத்தனை சப்ஜெக்டும் இருக்கு. ப்ராஃபஸி இருக்கு, ஆர்கியாலஜி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, மெடிசன் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு. அத்தனை ஃபீல்டுக்குரிய காரியமும் கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். எந்த வியூல நீங்க படிச்சாலும் அந்த வியூல அது உங்ககிட்ட பேசும். அதான் பைபிளோட ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற வெப்பன்ஸ், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான காரியங்கள் எல்லாமே வேதத்தில் உண்டு. நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல பைபிள் ஒரு அவுடேட்டட் புக்குன்னு. ஒரே ஒரு புக்கு தான் உலகத்துல எழுதும் போதே 3000 வருஷத்துக்கு அப்டேட்டடா எழுதப்பட்டது. அதனாலதான் எழுதி முடிக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுல எதையும் சேர்த்துறாதேன்ட்டாரு, எதையும் குறைச்சிடாத. ஏன், உனக்கு கடைசி வரைக்கும் என்ன தேவையோ மொத்தத்தினை எழுதி கையில கொடுத்துட்டேன். இது ரிவைஸ்டு வெர்ஷனும் கிடையாது, அப்டேட்டட் வெர்ஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிலதெல்லாம் போடுவாங்க ரிவைஸ்டு வெர்ஷன் அப்படின்னு போடுவான். பைபிளுக்கு ரிவைஸ்டு வெர்ஷனே கிடையாது. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கும். இந்த பைபிள் ஆப் வருது இல்ல, பைபிள் ஆப் வரும்போது அவன் போடுவான், என்ன போடுவாங்க, அப்டேட். பைபிளை எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? பைபிளை அப்டேட்டே பண்ண முடியாது. பைபிள் ஆப்பை ரெடி பண்ணும் போதே அப்டேட்டடா ரெடி பண்ணி இருக்கணும். ஏன்னா பைபிள் ஒன்று தான் அப்டேட்டட் ஆகாம எழுதும் போதே அப்டேட்டட், 100% அப்டேட்டட் வெர்ஷன். அப்ப பைபிள் ஆப்பெல்லாம் நம்ம வந்து அப்டேட்டட் வெர்ஷன்லாம் சொல்லக்கூடாது. அதுவே தெரியுது இவங்க எவ்வளவு குறைவானவர்கள்னு. அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போறோம் அறிவு பெருக்கம் இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 9:6 வாசிங்க. அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். இந்த வசனம் பாருங்க, கொஞ்சம் பெக்குலியரா இருக்கும். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? எந்த காலத்திலேயாவது மனுஷன் சாக ஆசைப்படுவானா? மனுஷன் சாக ஆசைப்படுற காலம் இருக்கா?
எந்த காலத்துலையும் சாக ஆசை வராது. 94 வயசு 93 வயசு ஆனாலும் சாக ஆசை வராது. ஒருவேளை திடீர்னு அப்படியே மூச்செல்லாம் இழுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன்லாம் போட்டு வயசானவங்களா இருந்தால் காதில் போய் கேட்டு பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, போயிட்டு வரீங்களான்னு. என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஏன் போகணும், உன்னை வச்சு இத்தனை நாள் காப்பாற்றினதுக்கு என்ன வச்சு காப்பாற்றுங்க, எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்கம்பாங்க. ஏன்னா உயிராசைங்கிறது என்ன செய்யுது? எல்லாருக்கும் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. சில நேரத்தில் சகோதரிமார்கள் வீட்டில் கோவத்தில் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் செத்து தொலைலாம்பாங்க. என்னைக்காவது கூப்பிட்டு பாருங்க அவங்கள, ஆசைப்படுறீங்களே வரீங்களா போகலான்னு சொல்லி. வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வரமாட்டாங்க. சும்மா அது சொன்ன உடனே சொல்லுவாங்க, நான் ஏன் சாகணும், நீங்க போன பிறகுதான் நான் போவேங்க. ஒரு சிலதுலாம் இல்ல, அது சும்மா சொல்றது. ஆனா சாகர ஆசை யாருக்குமே வராது. நம்மளை விடுங்க, உயிரினங்கள், சின்ன சின்ன உயிரினங்கள், எறும்பு எடுத்துக்குங்க. எறும்பு கிட்ட போய் கை வச்சு பாருங்க, அது என்ன செய்யுது? உயிர் பயத்துல தப்பிச்சு ஓடுது. அப்ப உயிர்னு இருந்தா எல்லாருக்கும் என்ன இருக்கும்? அது ஆசை இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது, அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். என் நாட்களில், அங்க இருக்கிறது ஒரே ஒரு ஹிண்ட் தான் இருக்கு. எப்பன்னு? அந்நாட்களில் அப்படின்னு இருக்கு. என் நாட்களில் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் நடைபெறுவது வருகைக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிறகு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு உபத்திரவ காலம் ஒன்று வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த உபத்திரவ காலத்துல தான் மனுஷர்கள் சொல்லுவாங்களாம், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்களா. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ உங்களுக்கு இவ்வளவு காரியங்களையும் சொல்றோம், சபைகள்லையும் சொல்லிட்டு இருக்கிறோம், எல்லாரும் சபைகள்லையும் அதை அனௌன்ஸ் பண்றாங்க, உங்களுக்கும் சொல்றோம். ஒரு மகா பெரிய உபத்திரவ காலம் வருது, பரிசுத்தமா இருங்க, உண்மையா இருங்க, தேவனை தேடுங்க, உலகத்தை வெறுங்க, சிலுவை எடுங்க, நடங்க, எல்லாம் சொல்றோம். ஆனால் ஒரு கூட்டம் இதுக்கு கண்டிப்பாக செவிசாய்க்காது. ஒரு கூட்டம் இது மண்டையில என்ன செய்யாது? ஏறாது. என்ன சொன்னாலும் சரி, எல்லா கூட்டத்திலும் இருக்கும். இயேசுநாதரே சொல்லிட்டாரு, 50% தானமா. 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் மாவரைப்பார்கள், ஒருவள் எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருவள். 10 கன்னிகைகள் இருந்தார்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர். அப்போ தேவனுடைய கணக்குல எத்தனை % இருக்குது? 50% தான்.